சென்னை அடுத்த குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனையான வாசன் கண் மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் நீரிழிவு விழித்திரை நோய்க்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என மருத்துவர் தெரிவித்தனர். இதுகுறித்து டாக்டர் கௌஷிக் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், நீரிழிவு விழித்திரை நோய்க்கு இலவச சிகிச்சை அளிக்க தமிழக அரசு அங்கீகாரம் அளித்து உள்ளது எனும், விழித்திரை, மாறுகண் உள்ளிட்ட குறைபாடுகள் முற்றிலும் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும் என்றும், செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கண் குறைபாடுகள் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சை முற்றிலும் இலவசம் எனவும், உயர்தர தொழில்நுட்பத்தை கொண்டு கண் சிகிச்சை மேற்கொள்ளவும், நீரிழிவு உள்ளவர்களுக்கு கண்களின் ஓரப்பார்வை குறைபாடு உருவாக தொடங்கும் என்றும், வருடம் ஒருமுறை கண் பரிசோதனையின் போது நீரிழிவு பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும், கண் தானம் அளித்தவர்களிடம் பட்டன் அளவில் உள்ள கருவிடையை எடுத்து இருவருக்கும் இரு கண்களில் உள்ள கருவிடையில் 4 பேருக்கு பார்வையளிக்கலாம் என்றும், வாசன் மருத்துவமனையில் அரசு கூறும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு முற்றிலும் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும். சிறு வயதில் கண்புரை வராமல் தடுக்க செல்போன், கணினி மற்றும் அதீத வெளிச்சத்தை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்தார். பல்லாவரம் தவசி நியூஸ் செய்தியாளர் எஸ். பிரபு. அவங்களோட டேக்லைனே எய்ம்ஸ் டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு டேக்லைன். என்னென்னா, அவங்களோட ஸ்பெஷாலிட்டி இஸ் தே ஹேவ் ஒன்லி டாக்டர்ஸ் மோஸ்ட்லி கம்மிங் ஃப்ரம் எய்ம்ஸ் பிரான்ச்சஸ். பல டெல்லியாக இருக்கட்டும், மற்ற ஊர்லேருந்து. அதற்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, தரம், த குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட், த குவாலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ், குவாலிட்டி ஆஃப் கேர் எல்லாமே. வாசனை பொறுத்த வரைக்கும் எங்களோட தனிப்பெருமை என்னென்னா, என்றைக்குமே முதல்லேருந்தே இப்போது என்ன ஆல்மோஸ்ட் 20-25 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு. வாசனுக்கு தனிப்பெருமைன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கேர், ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் கேருங்கிற கான்செப்டை வாசன் தான் பயனியர்ஸ். ஏன்னா நான் வந்து இப்போது என் பேர் டாக்டர் கௌஷிக். நான் வந்து சென்னை பார்த்துக்கிறேன் அண்ட் மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் சென்னை. வாசனோட இணைந்து ஒரு 15-16 வருஷம் ஆகுது. ஆரம்ப ஸ்டேஜில் நான் ஜாயின் பண்ணும்போது ஒரே ஒரு பிரான்ச் தான் இருந்தது. அப்புறம் 200 பிரான்ச் கிட்ட வந்தது. அப்புறம் நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இப்போ திரும்ப அதே லெவலுக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறோம். எங்களோட ஸ்பெஷல் யூஎஸ்பி அப்படின்னாலே என்னென்னா, நாட் ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் பட் கேர். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் இருக்கோன்ற ஒரு பேரை, ஒரு டேக்லைனை பிரபலமாக ஆனதுக்கு காரணமே வாசனோட இதுதான். அந்த வகையில் இன்றைக்கி எதுக்கு இந்த சிறப்பு மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் தான் ரொம்ப குரூஷியலான ஒரு ஃபீச்சர். ஸோ இப்போ எங்கள் கூட அமர்ந்திருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா, அவங்க ஸ்பெஷாலிட்டியில் பல வருஷமாக ஒரு எக்ஸ்பர்டீஸ், ஒரு குவாலிட்டி ஆஃப் கேர், ஒரு ஸ்கில் அதை கொண்டு வராங்க. எங்கள் கூட அமர்ந்திருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் சந்தீப் பாட்டில். He is phaco-refractive, that is primarily cataract. எங்களோட I would say 50-60% எங்களோட கேர்ன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கண்புரை சிகிச்சை, அதில் வல்லுனர். அதை தவிர ரிஃப்ராக்டிவ் சர்ஜரினா கார்னியா மற்றும் லேசிக் மற்றும் கெரட்டோகோனஸ் அப்படின்ற கருவிழிக்கான ஸ்பெஷாலிட்டிலாம் அவர் பார்த்துக்கிறாரு. இந்த சைடில் we have டாக்டர் இந்து. She is a surgical retina specialist. டாக்டர் காஞ்சனா, she is a medical retina specialist. ரெட்டினா என்பது விழித்திரைங்கிறது கண்ணோட பார்வையை வந்து மூளைக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகிறது ஒரு கருவி தான் ரெட்டினா. அதில் இப்போது இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம், மருந்து வச்சு சில ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், லேசர் வச்சு சில ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதற்கான வல்லுநர் வந்து டாக்டர் காஞ்சனா. அதுலேயே அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னா டாக்டர் இந்து. இவங்க எல்லாருக்குமே வந்து பல வருஷத்துக்கான அனுபவம் இருக்குது, பல வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் மீட்டிங் எதுக்கு நாங்கள் முக்கியமாக கொண்டு வந்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு சிஎம்சிஹெச்எஸ், தட் இஸ் முன்னாள் கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு சொல்லுவாங்க, அப்புறம் அம்மா காப்பீட்டு திட்டம்னாச்சு. இப்போ நான் வந்து கரண்ட் நேம் வந்து முதல்வர் காப்பீட்டு திட்டம்னு இருக்குது. இதுக்கான அங்கீகாரம் எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களையும் அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக மதித்து எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, முற்றிலும் இலவசம் ட்ரீட்மெண்ட், ஃபுல்லி கவர்டு அண்டர் சிஎம்சிஹெச்எஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் ஸ்கீம். இதில் வந்து ரெட்டினாவாக இருக்கட்டும், கண்ணோட எந்த பகுதியாக இருக்கட்டும், கருவிழியாக இருக்கட்டும், கருவிழினா கார்னியா, விழித்திரைனா ரெட்டினா, நீர் அழுத்தம், தட் இஸ் கிளாக்கோமா, ஸ்குவிண்ட் மாறு கண்ணு, ஆக்லோபிளாஸ்டி, தட் இஸ் கண்ணு வெளிப்பகுதி ஸ்கின்னில் இருக்கிற பிரச்சனைகள், இதில் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்கீம் கடியில் முற்றிலும் இலவசம். இது இன்ஃபேக்ட்
உயிர் காக்கும் காப்பீட்டு திட்டம்வாங்க. அப்போ தான் முதல்ல ஆரம்பத்தில் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஏன்னா இதில் கண்புரை வர்றதில்லை. பட் மற்ற எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் இதில் கவர் ஆகிடுது. இது ஒரு காம்ப்ரஹென்சிவ் லிஸ்டிங்காக இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மற்றபடி வேறு கேள்விகள் இருந்தால் இனி அது இந்த இந்த ஒரு நல்ல தருணத்தில் we want to utilize this to மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிற வகையில் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் என்ன ஸ்கீம் பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதம் ஃபுல்லாகவே செப்டம்பர் மாதம், தட் இஸ் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் முற்றிலும் இலவசம் கன்சல்டேஷன். தட் இஸ் we want people to, இந்த ஸ்கீம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக ஃபுல்லி ஃப்ரீ கன்சல்டேஷன். யார் யாருக்கு இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ இதை பயன்படுத்திக்கலாம். வந்தாங்கன்னா இதற்கான முழு ட்ரீட்மெண்ட் முற்றிலும் இலவசம். கன்சல்டேஷன் மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டோ அறுவை சிகிச்சையோ இதில் சில யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து இன்பேஷன், தட் இஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன், உள்ளே அட்மிட் ஆகி ஒரு நாள் இருந்து அடுத்த நாள் வெளியே போய் அந்த மாதிரி சிகிச்சையோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இது கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இந்த ஸ்கீமில் அது மட்டும் இல்லாமல் சில இன்வெஸ்டிகேஷன்ஸ், சில லேசர்ஸு, சில 1-2 ஓபி ப்ரொசீஜர்ஸ்க்கும் இதில் கவர் ஆகுது. ஸோ இதை பயன்படுத்திக்குமாறு மக்களை வேண்டுகோள். சரி, இது வந்து ஆக்சுவலி 2000 எனக்கு தெரிஞ்சு 2012லேயே இருந்தது. ஏன்னா அப்போ தான் வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த காலத்தில் எங்கள்கிட்ட இருந்தது. நடுவில் ஐ திங்க் 2016-17 இதை விலகிடுச்சு. ஸோ இப்போ தான் மறுபடியும் நாங்கள் அதை அப்ளை பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ தான் ஐ திங்க் ஒரு மாதம் தான் ஆயிருக்கு. இப்போ தான் வந்திருக்கு எங்களுக்கு. ஸோ அதுதான் நடுவில் ஒரு ஐ திங்க் 4-5 வருஷம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஜஸ்ட் நான் இப்போ தான் என்ன ஸ்கீம் இப்போ தான் வந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். சார் எல்லாத்துலேயுமே உலகத்தில் இருக்கிற லேட்டஸ்ட் என்ன டெக்னாலஜி இருக்கோ அது வாசனில் இருக்குது சார். எந்த வகையிலையும் பின்னடையில் பின்தங்கலை. நீங்கள் படிப்படியாக சொல்கிறேனே, இப்போது இப்போ ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி எடுத்துக்கோங்க. ஃபெம்டோ லேசர்னு சொல்லுவோம், கிளாசிக் லேசர்னு சொல்லுவோம். அது நாங்கள் எப்போது 2012லேருந்து வச்சுருக்கோம். இது புதுசு கிடையாது. இது மற்றபடி ரெட்டினா எடுத்துக்கோங்க. விட்ரெக்டமி 25 கேஜ், 23 கேஜ், 27 கேஜ் விட்ரெக்டமின்னு சொல்லுவோம். வெரி ஹை ஸ்பீட் கட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ரெட்டினா சர்ஜரியை பொறுத்த வரைக்கும். லேசர்ஸை பொறுத்த வரைக்கும், இன்ஜெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீமில் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ராசுமேப் அண்ட் 2 இன்ஜெக்ஷன் அவாஸ்டின் அண்ட் ராசுமேப் மட்டும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் இன்ஜெக்ஷன் பிவாசிசிம் பேஜினாக்ஸ் அது மாதிரி 3-4 புது இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. டாக்டர் இந்து இஸ் அவர் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட், சர்ஜிக்கல் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற இன்ஜெக்ஷன்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ 2024 தான் அப்ரூவ் ஆச்சு, FDA அப்ரூவல் வந்துச்சு. அது பேர் வேபிஸ்மோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நாங்கள் ரெகுலராக கொடுக்குறோம். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இதில் கவர் ஆகாது. நமக்கு பேசிக் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அவாஸ்டின்னு சொல்லுவாங்க, அதான் ஃபஸ்ட்டு வந்த இன்ஜெக்ஷன். ப்ளஸ் ராசுமேப் இப்போ வந்திருக்கிற அதுவும் இப்போ வந்து ரீசெண்ட் இன்ஜெக்ஷன் ரெண்டுமே கவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுவே ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. சர்ஜிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா டாப் கிளாஸாக இருக்கிறது ஒரு மெஷின் சொல்லுவாங்க. அந்த மெஷின் நம்ம வச்சுருக்கோம். அது வந்து ஹை ஸ்பீட் கட்டிங்கில் அதாவது ஒரு 10 years பேக் பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரி 2 hours ஆகும். இப்போ அதே சர்ஜரி ஹாஃப் த டைம் 1 hourல ஈஸியாக முடிச்சுட்டு பெயின் ஃப்ரீயாகவே பேஷண்ட் போடலாம். சூச்சர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் த கேஸஸ் நாங்கள் சூச்சரே போட மாட்டோம். ரொம்ப தேவைன்னா தான் ஒரு சூச்சர் ஏதாவது போடுவோம். ஸோ அது இப்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன இப்போ அவங்க ரெட்டினா பற்றி சொன்னாங்க. கேட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ராக்ட் இந்த ஸ்கீமில் கவர் ஆகலை, நீங்கள் கேட்டதுனால சொல்கிறோம். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து லேட்டஸ்ட் வந்து ஃபேக்கோ எமால்சிஃபிகேஷன் சொல்லுவோம் மெத்தட். டாப்பிக்கல் ஃபேக்கோ, தட் இஸ் டாப்பிக்கல் ஃபேக்கோனா முன்காலத்தை பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் பெரியவங்க யாருக்கோ ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா கண்ணில் ஊசி போட்டு கட்டு போட்டு தையல் போட்டு தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்கள் விட்டு 10 வருஷம் கிட்ட ஆச்சு. நான்லாம் எனக்கு தெரிஞ்ச 2008 கடைசியாக அது பண்ணேன். நான் 2009 கடைசியாக பண்ணேன். அதுக்கப்புறம் நானும் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போது அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர். தட் இஸ் முடிஞ்ச வரைக்கும் 99% யாருக்குமே ஊசியோ தையலோ கட்டோ கிடையாது. ஸோ அது அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலைல 10 மணிக்கு ஆப்ரேஷன் வராங்களா, 11 மணிக்கு ஆப்ரேஷன் நடக்குதா, லேட்டஸ்ட் 12 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம்.
அன்றைக்கே அவங்க போய் டிவி பார்க்கலாம், அன்றைக்கே அவங்க போய் வீட்டில் வேலை செய்யலாம், வெளியில் போகலாம். என்ன ட்ராப்ஸ் சொட்டு மருந்து மட்டும் ஒரு மாதம் வரைக்கும் போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே தவிர அவங்களோட அன்றாட வாழ்க்கை அன்றாட ஆக்டிவிட்டீஸ் எதையுமே குறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேலைக்கு போகிறாங்களா, ஆஃபீஸ் போனோமா, அடுத்த நாள் தே கேன் கோ டு ஒர்க். ஸோ லேட்டஸ்ட் உலகத்தில் இருக்கிற லேட்டஸ்ட்டு வி ஹேவ் ஹியர். ஸோ கீஹோல் சர்ஜரின்னு சொன்னீங்கல்ல, நாங்கள் பண்ணுறது எல்லாமே கீஹோல் சர்ஜரி தான். ஸோ கேட்ராக்டாக இருக்கட்டும், ரெட்டினா இருக்கட்டும், ரெட்டினா சர்ஜரி ஃபுல்லாகவே கீஹோல் தான். ஜஸ்ட் ஒரு 3 ஹோல்ஸ் தான் போடுவோம், எண்டோஸ்கோப் மாதிரி. இப்போ வயிற்றில் பெருசு பெருசாக ஹோல்ஸ் போட்டு பண்ணுறாங்களே, ஸோ அது மாதிரி தான் கீஹோல்ஸ். அப்போ எதுவுமே ஓப்பன் சர்ஜரி கிடையாது. கேட்ராக்டோட இன்சிஷன் சைஸ் மைக்ரான்ஸில் இருக்கும், அதாவது 1 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக. ஸோ ஒரு 20 மைக்ரான்ஸ்குள்ளே தான் அந்த சைஸே இருக்கும். ஸோ நாங்கள் பண்ணுறது எல்லாமே கீஹோல் சர்ஜரி. ஆக்கிலோபிளாஸ்டி தவிர மற்ற எல்லாமே கீஹோல் சர்ஜரி. சார், இப்போ நீரிழிவு நோய்னு ஒன்று சொல்லிட்டீங்க. அது நிறைய பேர் வந்து இப்போதான் தற்சமயம்லாம் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு இஷ்யூ போயிருக்கு. அதை எப்படி பார்க்கணும் சார் மக்கள்? இதில் இந்த வியாதிகள் எதுவுமே புதுசு கிடையாது. எங்கே வித்தியாசம் ஏன் இப்போ திடீர்னு நிறைய பேசப்படுது அப்படின்னா, டயக்னோசிஸ் அதிகமாகிடும். தட் இஸ், முன்னெல்லாம் வந்து நிறைய மக்கள் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, செக் பண்ணிக்க மாட்டாங்க, கடைசி எண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் செக்கே பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒன்று பேஷண்ட்ஸும் எங்ககிட்ட சீக்கிரம் வர்றாங்க. எங்ககிட்ட இருக்கிற கருவிகள், தட் இஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸோ டூல்ஸோ, இப்போ ஃபீல்டு இருக்குது, ஓசிடி, பல டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிற இது இன்னும் சீக்கிரம் ஆகிடுது. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி அதற்கான ட்ரீட்மெண்ட் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இன்னும் சுலபமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த இப்போது நீர் அழுத்தத்துலேயும் வந்து பல புது டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. தட் இஸ், முன்னெல்லாம் வந்து ட்ரெபெக்லெக்டமின்னு சொல்லிட்டு அது இந்த ஸ்கீமில் கவர் ஆகுது. ட்ரெபெக்லெக்டமி வந்து கிளாக்கோமாக்கான நீர் அழுத்தத்துக்கான சர்ஜரி. முன்னெல்லாம் அது கடைசி ஸ்டேஜில் தான், வேறு வழி இல்லைன்னா மட்டும்தான் பண்ணுவோம். ஆரம்ப ஸ்டேஜில் சொட்டு மருந்து மட்டும் தான் போடும். இப்போ லேட்டஸ்ட் என்னென்னா மிக்ஸ்ன்னு சொல்லுவோம், மினிமலி இன்வேசிவ் கிளாக்கோமா சர்ஜரின்னு சொல்லுவோம். அது என்னென்னா, ஒரு நீடில் முன்னெல்லாம் ஆப்ரேஷனை ஒரு 3 மில்லிமீட்டருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணுவோம். 3 மில்லிமீட்டர் கூட இல்லை, ஒரு இன்ஜெக்ஷன், தட் இஸ் இன்ஜெக்ஷனுங்கிறது 1 மில்லிமீட்டரில் பாதி அந்த சைஸுக்கு ஒரு நீடில் வச்சு உள்ளே விட்டு வெறும் அதை ஒரு சின்ன கட் மாதிரி பண்ணி விடுவோம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது வந்து ஃபார் கிளாக்கோமா, தட் இஸ் நீர் அழுத்தத்துக்கு. ஆனால் இது எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் தான். இதை நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். இப்போது கருவியில் இப்போ தூசிப்படுது, கண் ரெட் ஆகுது, செவந்து போகுது, அடிப்படுது, பார்வை மங்குது குறையினால், இதெல்லாம் வந்து பேஷண்ட்டே ஒரு கம்ப்ளைண்ட்டோடு எங்ககிட்ட வந்துடுவாங்க. நாங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட், அது சிகிச்சையாக இருக்கட்டும், சொட்டு மருந்தாக இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணிவிடுவோம். நீர் அழுத்தத்தில் இருக்கிற ஒரு பெரிய யூனிக் பிரச்சனை என்னென்னா, பேஷண்ட்க்கு அது ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாது. ஸோ அதில் இழப்பு ஒன்றுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்க அன்றாட வாழ்க்கை, அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க, டிவி பார்க்குறது, படிக்கிறது, வெளியில் போகிறது எல்லாமே செய்வாங்க, எந்த குறைபாடும் இருக்காது. எங்கே பிரச்சனை, ஓர பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கும், அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ இது நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், வேண்டுகோள் என்னென்னா, ஒரு ஐ செக்அப் நீங்கள் வருஷம் யாராக இருந்தாலும் 40 வயசு தாண்டியாச்சு ஐ செக்அப் போகிறீங்க அப்படின்னா, நீர் அழுத்தம் எவ்வளோ இருக்குது, தட் இஸ் ஐ ப்ரெஷர் எவ்வளோ இருக்குங்கிறத கேட்டுக்கங்க, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. 10லேருந்து 20க்குள்ளே இருக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் கேட்டால் ஒழிய, அவங்க டாக்டர்ஸ் செக் பண்ணால் ஒழிய இது வெளியில் வராது. ஸோ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இது அவசியம். சார், முதல் காப்பீடு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் புரிய மாட்டோம். நீங்கள் இவ்வளோ தான் பேக் எடிஷன் புரியுது, ஆனால் நாங்கள் வந்து வேறு முதல் காப்பீடு நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ நாங்கள் உள்ளே வந்துட்டால் என்னை வந்து டோட்டலாக ரெக்கவர் பண்ணி அனுப்பிட்டு நாங்கள் வரோம். ஸோ எனக்கு இதில் கவர் ஆகாது, அது கவர் ஆகாதுன்னு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது இதில் மெயின் எங்கே பிரச்சனை வரும்னா, அறுவை சிகிச்சைங்கிறது முற்றிலும் இலவசம். அதில் எக்ஸ்ட்ரா செலவோ இதுவோ ஒன்றுமே கிடையாது. எங்கே இது வருதுன்னா, சில டெஸ்ட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த சில டெஸ்ட்டு வந்து இந்த ஸ்கீமில் கவர் ஆகும், சில டெஸ்ட்டு இந்த ஸ்கீமில் கவர் ஆகாது. முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, இல்லை பொறைக்கு அறுவை சிகிச்சைக்கு கொடுக்கறதில்ல, கவர்டு கிடையாது. ஸோ இப்போது பொறையோடு சேர்த்து நீர் அழுத்தமும் இருக்குது, தட் இஸ் கேட்ராக்ட் ப்ளஸ் ட்ராப்னு சொல்லுவோம். 2 இல்லை, பொறையை பொறுத்த வரைக்கும் கண் பொறை, தட் இஸ் கேட்ராக்டுங்கிறது இந்த ஸ்கீமில் கவரே ஆகலை சுத்தமாக. ஸோ இப்போ உங்களுக்கு பொறை தான் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீம்லேயே வராது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நாங்கள் இலவச ட்ரீட்மெண்ட்ஸும் சில பேருக்கு பண்ணுறோம், அது எங்களோட சிஸ்டம் இருக்குது. ஆனால் இந்த சிஎம் ஸ்கீமில் கேட்ராக்ட் கவர் ஆகலை, பொறை கவர் ஆகலை. ஒன்று இல்லை, இது அவங்களோட ஒரிஜினல் ஸ்கீம் என்னன்னா, இது வந்து சில மாநிலங்களில் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்குது, சில
இது வந்து ஸ்டேட்டோட அவங்க எடுக்கிற ஒரு டிசிஷன் தான். ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா அங்கே நேஷ்னல் ப்ரிவென்ஷன் ஆஃப் NPCBன்னு சொல்லுவாங்க. ஸோ நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ். ஸோ அதில் கேட்ராக்ட் வந்துடும். அதில் தான் அந்த கேம்ப் எல்லாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதில் வந்து ஃப்ரீ சர்ஜரிஸ் இருக்கும். அது வந்து ஆல்மோஸ்ட் 2000 or 3000 கவர்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இதில் அவங்க கவர் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் மேடம் சொன்னது கரெக்டு. நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ்ங்கிறது 1952 55லேருந்தே இருக்குது. அதில் வந்து இலவசமான கண்புரை சிகிச்சை எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா ஹாஸ்பிட்டலும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட இருக்குது. பல வருஷமாக இருக்கிறதுனால சில ஸ்டேட்டில் அதை இன்கார்பரேட் பண்ணலை, இந்த ஸ்கீமில் இன்கார்பரேட் பண்ணல. இதில் ஒரு சின்ன பாயிண்ட் சார் சொன்னது என்னென்னா, பீடியாட்ரிக் அட்டாக், தட் இஸ் 12 வயசுக்கு கீழே இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு இதே கண்புரை வந்ததுன்னா இந்த ஸ்கீமில் கவர் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு தனி கேட்டகரி. இது வந்து பொதுவாக கண்புரைங்கிறது 40-50 வயசுக்கு அப்புறம் செனைல் கேட்ராக்ட்னு சொல்லுவோம், மெச்சூர் கேட்ராக்ட்னு சொல்லுவோம். இது முதியோர்களுக்கு வர ஒரு பிரச்சனை. இதே பிரச்சனை சின்ன குழந்தைங்களுக்கு பிறவிலேருந்தே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன குழந்தைங்களா இருக்குது, 2 வயசு 3 வயசு 5 வயசுலேருந்தே இருக்குன்னா அந்த ஆப்ரேஷன் இந்த ஸ்கீமில் முற்றிலும் இலவசம், ஃபுல்லாக கவர் ஆகிடுது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு சில டெஸ்ட்ஸுகள் இதில் கவர் ஆகாது. இப்போது ரத்த டெஸ்ட், இப்போது நமக்கு வந்து லேட்டஸ்டே இப்போ நீரழுத்தத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ரெட்டினாக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து ஆஸ் அ ருட்டீன் வந்து சுகர் பார்க்கணும், பிபி பார்க்கணும், மற்ற இசிஜி செக் பண்ணணும். அந்த டெஸ்ட்லாம் இந்த ஸ்கீமில் கவர் ஆகிறது இல்லை. ஸோ இதுக்கு அவங்க ஒரு சின்ன அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி இப்போ கருவழிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோமா, விழித்திரைக்கு ஆப்ரேஷன், ரெட்டினாக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோமா, அதுக்கு சில ஸ்கேன் பண்ணுவோம், பி ஸ்கேன், ஓசிடின்னு சொல்லி. அது இந்த ஸ்கீமில் சில பேருக்கு கவர் ஆகுது, சில சமயம் ஆகுது, சில சமயம் ஆகுறது இல்லை. ஸோ இந்த சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆப்ரேஷன் இது வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட், கவர்மெண்ட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாரோட இன்சூரன்ஸ்லாம் இருக்குது சார், அது எதுவும் கவர் ஆகுமா? புரியல. தனியார் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது சார். அது முழுக்க அது வேற. இது தனியார் இன்சூரன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதில் அதுலேயும் இதே டெஸ்ட் வந்து இப்போ சுகருக்கோ பிபிக்கு இசிஜி பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது சில பேருக்கு சில இன்சூரன்ஸில் கவர் ஆகாது. ஸோ இந்த ஸ்கீமில் மட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ வுட் சே 90% இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து அவங்க வந்து ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை கொடுப்பாங்க, பெட்டில் இருக்கிறதுக்கு கொடுப்பாங்க, அட்மிஷனுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த டெஸ்ட்டுக்கு முக்கால்வாசி கொடுக்கறது இல்லை சார். இப்போ நீங்கள் ஐசிசிட்டாக இருக்கீங்க, அதுக்காக நான் கேட்குறேன். கண்தானம் அது நிறைய பேர் புரிதல் யாருக்கும் இல்லை. சென்னையில் ஓரளவுக்கு இருக்குது, மற்ற மற்ற ஊரில் வந்து நிறைய இல்லை. ஏன்னா கண்ணை இறந்த பிறகு கண்ணை எடுத்தாங்கன்னா கண் ஓட்டையாகிடும். ஸோ அது வந்து நம்ம இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க. அது வந்து எப்படி நாங்கள் பார்த்து கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு விஷயம் சொல்லணும். இதில் 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து எந்த மதத்துலேயும் அதை தவிர்க்க சொல்லலை. ஸோ இது வந்து மதத்தின் அடிப்படையிலையோ இது வந்து பண்ணக்கூடாது, இவங்களாம் பண்ணலாம், இந்த கம்யூனிட்டி பண்ணலாம், அந்த அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா கம்யூனிட்டிஸும் இது வந்து பர்மிட்டட், என்கரேஜ்டு. ஒன்று. ரெண்டாவது, இந்த கருவழி எடுக்கிறதுங்கிறது வந்து முழு கண்ணை எடுத்துட மாட்டாங்க. முன்னெல்லாம் அது 10 வருஷம் முன்னால் 20 வருஷம் முன்னால் ஹோல் ஐபால் ரிட்ரீவ் பண்ணுவாங்க. இப்போ அந்த கான்செப்ட் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, கருவழி தட் இஸ் இந்த கருப்பு மொழி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சின்ன ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அந்த பட்டன் மட்டும்தான் என்ன ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். அந்த 1 சென்டிமீட்டர் பட்டன் மட்டும்தான் எடுப்போமே தவிர முழு கண் அப்படி தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அதையுமே எடுத்தது பிறகு கூட மேலே ஒரு பஞ்சு வச்சு ஒரு கட்டு போட்டு விட்டுரும். ஸோ வெளிப்படையாக எதுவுமே தெரியாது. ஸோ எடுத்ததுக்கான எந்த அறிகுறியும் தெரியாது வெளியில். மூணாவது, இதில் எந்த பாதிப்போ கேடோ கெடுதலோ நிச்சயமாக கிடையாது. நாலாவது, இது வயசு அடிப்படையில் எந்த பாகுபாடும் கிடையாது. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, 5 வயசு குழந்தைக்கு பண்ணக்கூடாது, 75 வயசு மேலே போச்சுன்னா பண்ணக்கூடாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன வயசு ஆனாலும் யாராக இருந்தாலும் அந்த கருவழி ஹெல்த்தியாக இருக்குது, கருவழி நல்ல இப்போ ஆக்சிடென்ட் ஆகி அந்த கருவழி டேமேஜ் ஆகிடுதா, அது நம்ம எடுத்து பிரயோஜனம் கிடையாது. அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அது பெரிய பிரயோஜனப்படாது. ஆனால் எடுக்கக்கூடாதுங்கிற கட்டாயம் கிடையாது. நிச்சயமாக யாராக இருந்தாலும், எந்த 5 வயசாக இருக்கட்டும், 10 வயசாக இருக்கட்டும், 55 இருக்கட்டும், 75 இருக்கட்டும், யார் வேணாலும் எடுக்கலாம், எடுத்து பயன்படுத்தலாம். 5வது விஷயம் என்னென்னா, ஒரு கருவழியை 2 பேருக்கு தானம் கொடுக்கலாம். ஏன்னா கருவழியில் மொத்தம் 5 லேயர் இருக்குது. முன்பகுதி இருக்குது, பின்பகுதி இருக்குது, ஆன்ட்ரி லேமெல்லாம் போஸ்டல் லேமெல்லாம் சொல்லுவோம். அந்த ஒரு கருவழியை 2ஆக பிரித்து முன்பகுதியை ஒருத்தருக்கும் பின்பகுதியை இன்னொருத்தருக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ 2 இப்போ ஒருத்தரோட மரணத்தில் 2 கண் வருதா 4 பேர் பயன்படுத்தலாம். ஸோ இது நான் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் யாரா இன்னொரு முக்கியமான விஷயம்னா இது முன்பதிவு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா முன்பதிவு பண்ணால் அது இந்த ப்ராசஸ் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் பண்ணணுன்ற ஒரு அவசியமும் கட்டாயமும் கிடையாது. இப்போது உங்கள் வீட்டிலே யாரோ முதியோருங்க இறந்துடுறாங்க, இறந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆறுது, 3/4 மணி நேரம் தான் ஆறுதா, உங்களுக்கு கொடுக்கணுன்ற விருப்பம் அவர் சொல்லியிருக்காங்க, ஆனால் பதிவு பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருகில் இருக்கிற ஒரு கண் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவங்க எவ்வளோ தூரம் இருக்காங்களோ ஒரு ஆம்புலன்ஸ் அமைச்சு நாங்களே அந்த ஹார்வெஸ்ட்னால் அந்த கருவியை மட்டும் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுவோம். அண்ட் வித்தின் 2 hours நாங்களே அதை ஆப்ரேஷன் பண்ணி 4 பேருக்கு கொடுத்துருவோம். ஸோ இது பதிவு பண்ணலை, ஸோ இது இன்னும் இதுக்கு மேலே பண்ணலாமோ பண்ணக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷன்லாம் யாருக்குமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் இப்போ ஏஜ் பேக்கில் வர 60 வயசில் வர கண் போட வந்து ரொம்ப சின்ன வயசுல 30 வயசுல இந்த மாதிரி வந்து கண் போட சொல்கிறீங்களா? ஆமாம் சரி. வருது. அது எதில் எப்படி எதனால் வருது? இதை வந்து கண்ணை வந்து பாதுகாக்கணும்னா என்னென்ன நடைமுறை? இதில் 2 கேள்வி அடங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு கேள்வி ஏன் வர்றது? இப்போது 40 வயசு செனைல் கேட்ராக்ட்னு சொல்லும். இது வந்து ஜென்ரலி 40-50 தாண்டி வர்றது இயல்பு. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே இப்போ தலை நிறைக்கிற மாதிரி வயசானா, இப்போ 50 வயசானால் தோல் மடிப்பு வருது, பல்லு ஆட ஆரம்பிக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஏஜ் ரிலேட்டட். இது இயல்பு, நார்மல், எல்லாருக்கும் நடக்கக்கூடியது. சிறு வயதில் வர்றது வந்து முக்கியமாக வந்து அடிப்பட்டா வரும். ஏதோ ஒரு சின்ன அடி, தட் இஸ் இப்போ மேஜர் ஆக்சிடென்ட் ஆகணும், அடிப்படணுன்றது அவசியம் இல்லை. ஒரு சின்ன வீட்டில் தடுக்கி விடுறோம், ஒரு சின்ன இது ஆகுதுன்னா கூட ஒரு கண்ணில் மட்டும் புற வரதுக்கு வாய்ப்புகள் ஒன்று. இதை தவிர்த்து டெவலப்மெண்டல்னு சொல்லுவோம். தட் இஸ் சின்ன வயசுலேருந்தே பிறவியில், சில பேருக்கு பிறவிலேருந்து, சில பேருக்கு ஒரு 3 வயசு 5 வயசு 10 வயசுலேருந்து. இதுக்கு வந்து பெரிய காரணங்கள் கிடையாது, இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயங்கள். சில விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, சில விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலில் இருக்கோ இல்லையோ ட்ரீட்மெண்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இதற்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளோ சீக்கிரம் வர்றாங்கன்றதை பொறுத்து, எவ்வளோ சீக்கிரம் கண் டாக்டர் அணுகிறாங்கன்றதை பொறுத்து. சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் 100% சக்ஸஸ் கேரண்டி பண்ண முடியும். பட் சீக்கிரம் வர்றதை பொறுத்து ஒன்று. 2வது பராமரிப்பு பற்றி கேட்டிங்க. பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2-3. ஒன்று, இப்போ சாப்பாடு முறையில் பார்த்தீங்கன்னா கீரை, கேரட்டு, இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ், மீன் எண்ணெயெல்லாம் ஒரு காலத்தில் மாத்திரையாக வரும், அதுக்கான தேவையில்லை. மீன் சாப்பிட்டா கூட நல்லது தான், ஏன்னா விட்டமின் ஏ கண்டென்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஒன்று. ப்ரொடெக்டிவ் ப்ரிவென்டிவ் ஒரு பங்கு, கேடு இல்லாமல் பார்த்துக்கிறது 2வது பங்கு. இப்போ முக்கியமாக நமக்கு வந்து எல்லாருக்கும் பெரிய பிரச்சனைனா கேட்ஜெட்ஸ். இப்போ மொபைல்ஸு, லேப்டாப்ஸு, டேப்லெட்ஸு, கம்ப்யூட்டர்லாம் பரவசமாகிடுச்சு. எல்லா வீட்லேயுமே 4 நாள் இருக்குது, 5 அப்படி இருக்கும்போது அதற்கான ப்ரிகாஷன்ஸ் என்னென்னா யூசேஜ் வந்து லிமிட்டடாக இருக்கணும். 2வது அளவு மீறி பண்ணக்கூடாது. தட் இஸ் ஒரு 1 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா, 1/2 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா பிரேக் எடுத்துக்கணும். வெளிச்சம், இப்போ ரொம்ப பிரைட் லைட்டில் வெயிலில் போகும்போது ஸ்க்ரீன் பிரைட்னஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ரொம்ப இருட்டில் இருக்கோமா அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் குறைச்சிக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன இது இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டோம்னாலே நல்ல பெனிஃபிட்.